கெவின் ரொம்பவே சோகமாயிடுறான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்க்கறான். ஹீரோயினுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு. கெவின் போய் ஹெல்ப் பண்றான். அப்ப எதிர்பாராத விதமா கெவினோட கைய ஹீரோயின் கடிச்சிடுறா. காக்கா வலிப்பு நின்றுது. கெவின் ஹெல்ப் பண்ணாதால இந்த பொண்ணுக்கு கெவின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவன் கையில அப்படியே கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தன்னோட கட்டுப்பாட்டை இழக்குறாங்க. ஏற்கனவே எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதால இந்த பொண்ணு இப்போ கண்ட்ரோல் இழந்துடுறா. 2 பேருக்குள்ளேயும் தப்பு நடந்துருது. ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேனு 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணு கதறி அழுறா. அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது. அந்த பொண்ணோட புருஷன் வந்துடுறான். சோ இப்ப நடந்த தப்ப வெளியே காட்டிக்காம 2 பேரும் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் பாக்குற விஷயமா 2 பேரும் கிளம்பி போறாங்க. இந்த லேண்ட பார்க்க தான் கெவின் வந்திருக்கான். இந்த லேண்ட வாங்கினா கெவினுக்கு நஷ்டம் தான். ஆனா அந்த டிரைவருக்கு கமிஷன் நிறைய கிடைக்கும். சோ அதனால இதை வாங்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த டிரைவருக்கு துரோகம் பண்ணதால கெவினுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சோ இந்த லேண்ட வாங்கி அந்த டிரைவருக்கு கமிஷன் காசு கிடைச்சதுன்னா அவன் லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறான் கெவின். அதனால அந்த லேண்ட வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். அந்த டிரைவருக்கு புரோக்கர் கமிஷன் பணத்தையும் கொடுத்துறான். இவ்வளவு பணத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி டிரைவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா கெவின் முகத்துல குற்ற உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. இப்ப கெவின் ஃபாரின் கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம பண்ண தப்புக்கு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எந்த தப்பும் பண்ண வேணாம். நடந்த விஷயத்த நம்ம 2 பேரும் மறந்துருவோம்னு சொல்லி சொல்றா. இப்போ கெவின் ஃபாரின் கிளம்புறான். இந்த டிரைவருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ரொம்பவே ஒரு ஃபீலிங்கோட தான் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வீட்டுக்கு வரான். இப்பதான் நமக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த டிரைவரோட ஒய்ஃபே கிடையாது. இந்த பொண்ணு காசுக்காக தப்பான தொழில் பாக்குற பொண்ணு. இந்த பொண்ணை கெவின் கூட க்ளோஸா பழக வச்சு இன்னொருத்தரோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டமேனு கெவினை ஃபீல் பண்ண வச்சு அந்த சிம்பத்தியை வச்சு அந்த லேண்டை வாங்க வச்சு அதுக்கான கமிஷனை வாங்கிடலான்னு பிளான் பண்ணிருக்கான் அந்த டிரைவர். இவன் போட்ட பிளானும் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த பொண்ணுக்கும் தேவையான காசை கொடுத்துறான். மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட கொடுக்குறான். இந்த பொண்ணு தான் இந்த டிரைவரோட ஒரிஜினல் ஒய்ஃப். சோ இதோட இந்த படம் முடியுது.